ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பிக் மவுத் சீரிஸோட 12வது பாகத்தை தான் பார்க்க போறோம். போன பார்ட்டோட எண்டிங்ல நம்ம கொஞ்சமும் எதிர்பார்க்காத விதமா நம்ம ரூம் லீடர் பெருசு தான் உண்மையான பிக் மவுஸ்ங்கிற மாதிரி காட்டி செம்ம ட்விஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதே நேரம் நம்ம ஹீரோயினை ஜெயிலுக்குள்ள வச்சே போட்டு தர சொல்லி மேயர் ஒரு பக்கம் ஆர்டர் கொடுத்துருந்துருக்க, இந்த பக்கம் அந்த ஜூனியர் பயபுலையும் அந்த வேலையை முடிக்கிறதுக்காக ரொம்ப பரபரப்பா ரெடி ஆகிற மாதிரி காட்டி அந்த இடத்துல எபிசோட முடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த பார்ட்டோட ஸ்டார்டிங் சீனு புருஷனால கொல்லப்பட்டு அந்த பக்கம் ஜாங் பணமா கிடக்கல அவ வீட்டுல இருக்கிற நம்ம மேயர் தான் காட்டுறாங்க. ஜெயிலுக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அந்த கலவரத்துக்கு நடுவுலயே நம்ம ஹீரோயினை கைதிகளை வச்சு போட்டு தள்ளணுங்கிறது தான் இவரோட பிளான். இப்போ அந்த பக்கம் அந்த ஜூனியர் கலவரம் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா சுத்துற மாதிரி வழிகள் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டுட்டு ஜெயிலோட மொத்த பவரையும் ஷட் டவுன் பண்ணி விட்டுட. இதுக்கப்புறம் தான் பேஸ்மெண்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோ லைட்டர் வெளிச்சத்துல நம்ம ரூம் லீடர் பெருசு தான் பிக் மவுஸ்ங்கிறத பார்த்து மிரண்டு போயிருப்பான். அதே சமயம் கிடைச்ச பிளட் சாம்பிள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோயின் திடீர்னு இந்த மாதிரி பவர் கட்டானதை பார்த்துட்டு இங்க ஒரு பிரச்சனை, நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு ஜாங்குக்கு மெசேஜ் அனுப்ப அவ தான் அந்த பக்கம் போனமா கிடக்காளே. சோ அவ போனை வச்சிருக்கிற மேயர் எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாங்கிற மாதிரி ஒரு ரிப்ளைவை தட்டி விடுறாரு. ஜெயிலுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிற விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு இப்ப வர தெரியாது. கலவரம் பண்ணிட்டு இருக்கிற கைதிங்க வேற ஒரு 4-5 போலீஸ்காரங்களை பிடிச்சி வச்சு பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு முன்ன நம்ம ஹீரோவே அடிக்க வந்தா பாத்தீங்களா, அவனை வச்சு தான் அந்த ஜூனியர் பையபோல நம்ம ஹீரோயினை போட்டு தள்ள பிளான் பண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்ப பேஸ்மெண்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோ நீ தான் பிக் மவுஸான்னு பெருசா கொஞ்சம் சந்தேகத்தோட பார்க்கும்போது இதுக்கு முன்ன ஒரு கார்டு அனுப்புனாரு பாத்தீங்களா, அந்த கார்டுக்கான விளக்கத்தை கொடுத்து தான் உண்மையான பிக் மவுஸ்ங்கிறத நிரூபிச்சதும் உன்னோட இந்த ஆட்டத்துக்கு பகடக்காயா ஏன் என்ன செலக்ட் பண்ணு ஹீரோ கொஞ்சம் ஆதங்கப்படுறப்ப இவன் ஸ்டார்டிங்ல மேயர் கூட சேர்ந்து ப்ரொஃபஸரோட கேஸ்ல இன்வால்வ் ஆனா பாத்தீங்களா, அப்ப வரை இவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு ஆப் அடிக்கிற விதமா அந்த டேஷ்கேம் வீடியோவை கண்டுபிடிச்சான் பாருங்க, அங்கதான் இவனோட விதி வேற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. எப்ப மேயர் அந்த ஃபுட்டேஜுக்காக இவனுக்கு போதை மருந்தை கொடுத்து தூக்கி ஜெயில போட்டாரோ அப்பவே இவன் அந்த 3 பேர் கையால சாக போறாங்கிற விஷயம் பெருசுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் அந்த சமயத்துல இவருக்கு நெருக்கமான யாரோ ஒருத்தர் ஹீரோவை காப்பாத்துறது மூலமா நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் பிக் மவுஸ்ங்கிற பட்டத்தை கொடுத்து நம்மளால ஜஸ்ட் மிஸ்ஸா காப்பாத்தி இருக்காங்க. ஆரம்பத்துல இந்த பெருசுமே இவனை தன்னோட நல்லா பயன்படுத்திக்கணும்னு தான் பிளான் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஹீரோ ஃபேவர் மேல ஃபேவர் கேட்டு இந்த ஆளோட காலரை பிடிச்சி இப்ப இவன் முன்னாடியே உட்கார வச்சிருந்திருக்க. அதை சொல்லி மனுஷன் இங்க செம்ம காண்டாகவும், சரி அந்த ப்ரொஃபஸரோட பேப்பரை நீங்க எதுக்காக தேடுறீங்கன்ற மாதிரி நம்ம ஹீரோ விசாரிக்கிறான். இந்த பேப்பர் சம்பந்தமா யாரோ இவரோட சொந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க, அவளை யார் கொண்டாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும்தான் பெருசு இதுல பயங்கரமா இன்வால்மெண்ட் காட்டுது. இவர் தான் ஒரு அண்டர் வேர்ல்டுக்கே கிங் ஆச்சே, அந்த கொலகாரனை கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரானு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஆனா அதுதான் இவருக்கு ஒரு டிராபேக்கா இருந்திருக்கு. தன்னால களத்துல இறங்கி வேலை பார்க்க முடியாத காரணத்தினால தான் நம்ம ஹீரோவை செலக்ட் பண்ணியிருந்திருக்கேன். இதுக்காக இந்த விஷயத்தை இவ்வளவு ரூடா ஹேண்டில் பண்ணணும், பேசாம மேட்டரை என்கிட்ட விடுங்க, பக்கா எவிடன்ஸை கண்டுபிடிச்சு நானே சட்டப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறேன்னு தலைவன் சொல்லும்போது, என்னது சட்டப்படி தண்டனை கொடுக்க போறியா தம்பி, என் உலகத்தோட சட்டமே வேற, எவெல்லாம் என் பொண்ணோட சாவுக்கு காரணமோ அவங்க அத்தனை பேருக்கும் என் பொண்ணு அனுபவிச்ச வழியை விட 1000 மடங்கு வழியை கொடுத்து துடிக்க கொள்ளுன்னு சொல்லுவார் பாருங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவுக்கே ஈரக்கோளெல்லாம் நடுங்கி போயிடும். நம்மால் தெரியாதனமா புலிவாலை பிடிச்சிட்டான். இப்ப அதுல இருந்து நைஸா நழுவுற விதமா ப்ரொஃபஸரோட பேப்பர்ல இருக்கிற சீக்கிரட்டை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா அப்பவாது என்ன ரிலீஸ் பண்ணி விட்டுருவீங்களான்னு கேட்டு பார்க்க, அப்படிலாம் விட முடியாது தம்பி, இது சம்பந்தப்பட்ட எல்லாரையும் நான் பரலோகம் அனுப்புற வர நீ இதுக்குள்ளதான் இருந்தாகணும்னு சொல்லுவான் பாருங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஏன்டா இப்படி என்ன பாடாப்படுத்துறங்கிற மாதிரி செம்ம காண்டாயிருவான். அப்ப பெருசுமே அவரோட பங்குக்கு ஒரு பக்கம் வெறியாகி என்னால இப்படி ஒளிஞ்சிருந்தெல்லாம் வேட்டையாட முடியாது, அவங்களை எதிர்த்து நிக்க ஏன் அளவுக்கு பவரோட ஒரு ஆள் வேணும், அதுக்காக தான் உன்னை உருவாக்கி வச்சிருக்கேன்னு சொல்ல, சப்போஸ் இதுக்கு நான் ஒத்துக்கல அப்படின்னா அடுத்து என்ன நடக்குங்கிற மாதிரி கேட்டதும், நான் உருவாக்கி வச்சிருக்கிற இந்த உலகம் எந்த அளவுக்கு வலிமையானதோ அந்த அளவுக்கு மோசமானது, இன்கேஸ் நீ இதுல இருந்து பின்வாங்கின அப்படின்னா அடுத்த கணமே செத்து போயிருவேன்னு சொல்லுவார் பாருங்க. இதுல இருந்தே இவன் என்னதான் தலையில நின்று தக்காளி சோறு தின்னாலும் அந்த ஆள் இவனை விட மாட்டாங்கிறது தெளிவா புரிஞ்சு போகுது. இப்ப ஹீரோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி அழுதுகிட்டே சிரிச்சு முடிச்சிட்டு ஃபைனலா தங்கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கிறதா பெருசுகிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்க, அது என்ன மேட்டர்னு நமக்கு காட்டாமலே அப்படியே அங்க கட் பண்ணி கண்ட்ரோல் ரூம்ல இருக்கிற அந்த ஜூனியர் பைப்லயே தான் காட்டுறாங்க. இவன் இங்க கைதிங்க இருக்கக்கூடிய 2 பிளாக்கையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நேரமா பேஸ்மெண்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோவை தான் தேடிட்டு இருக்கான். இங்க வேற கைதிங்க ஒரு பக்கம் இவன் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஓவராவே கலவரம் பண்ணிட்டு இருக்கவும் சீக்கிரம் பேக்கப் கூப்பிட சொல்லி மத்த போலீஸ் எல்லாம் ஒரு பக்கம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த மாதிரி பேக்கப் உள்ள வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஹீரோயினை கொல்ல முடியாது இல்ல, அதனால சீக்கிரமா ஹீரோ இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லும்போது, அதான் கைதிங்க இருக்கிற 2 பிளாக்கையும் க்ளோஸ் பண்ணியாச்சு, பேசாம ஆளுங்களை இறக்கி தேடலாம்னு கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்காரன் சொன்னதும், அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, பேசாம மெடிக்கல் ரூம்ல இருக்கிற ஹீரோயினை ஃபர்ஸ்ட் போட்டு தள்ளிட்டு அப்புறம் அவனை தேடிக்கலாம்னு இவன் பேசிட்டு இருக்க. இதை வெளியே இருக்கிற வேற ஒரு போலீஸ்காரன் ஒட்டு கேட்டுட்டு அங்க இருந்து நைஸா கிளம்புறான். அதே நேரம் பேஸ்மெண்ட்ல நம்ம ஹீரோ எந்த மாதிரி ஆஃபரை சொன்னான்னு தெரியல, பெருசு கையில சரக்கோட கொஞ்சம் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம், நான் சொன்னது பிடிக்கலையான்னு கேட்கறப்ப, இல்ல நான் அதை கேட்டு சர்ப்ரைஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் இங்க ஆபத்துல இருக்கல, அந்த விஷயம் போன் கால் மூலமா தகவல் வருது. இப்ப பெருசு அந்த விஷயத்தை சொல்லி சீக்கிரமா மெடிக்கல் ரூமுக்கு போகணும்னு சொன்னதும் நம்மளால அதை கேட்டு பதறி அடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்ப, இந்த பக்கம் வரப்போற ஆபத்து தெரியாம நம்ம ஹீரோயின் வேற அந்த சைக்கோக்கு ஏதோ இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப சைக்கோவும் இந்த பவர் கட் எல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சந்தேகத்தோட விசாரிக்கும் போது, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு இவ சமாளிச்சுக்கிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ போன் பண்ணி இந்த மாதிரி நீ ஆபத்துல இருக்க, உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புன்னு தகவல் கொடுத்ததும் இவன் என்னமோ அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா இவ முகத்துல இருந்த பதட்டத்தை பார்த்துட்டு ஏதோ தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட சைக்கோ கட்டிலோட அவனை லாக் பண்ணியிருந்த ஹேண்ட் கப்பை கழட்டுறதுக்கு ரொம்ப தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இதுவரை எடுத்த எல்லா பிளட் சாம்பிளையும் மொத்தமா பேக் பண்ணிட்டு
கட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம்னு பாக்குறப்ப இந்த பிளாக்க மொத்தமா அந்த ஜூனியர் பைப்ல லாக் பண்ணி இருக்கிறதுனால இவளால அங்கிருந்து எஸ்கேப் ஆக முடியல. இந்த விஷயத்தை நம்ம ஹீரோக்கு தெரியப்படுத்தினதும் இப்ப அவன் ஒரு பக்கம் பரபரப்பா வந்துகிட்டு இருக்கும்போது சடனா சில போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வந்து இவனை சுத்து போட்டுக்குவோம். அவங்க கூட இவன் போராடுற அதே சமயம் இங்க ஹீரோயின் ஒரு ரூம்குள்ள போய் சேஃபா மறைஞ்சிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இங்க கலவரம் கொஞ்சம் கூடி போய் நம்மளை போட்டு பொலக்காட்டு காட்டிக்கிட்டு இருக்க. கும்பல போன தெய்வம் குறுக்க வந்த கதையா மொட்டதாத ஆளுங்களோட வந்து போலீஸை போட்டு பொலக்காட்டு காட்டிட்டு நம்மளால அங்கிருந்து எஸ்கேப் பண்ணி விட்டுறான். இவன் தப்பிச்சும் பெருசா எந்த யூஸும் இல்லைங்க, ஏன்னா கேட்டு தான் லாக் ஆயிருக்கு. சோ அதை கிராஸ் பண்ண முடியாம நம்மளால ஒரு பக்கம் பயங்கரமா தடுமாறிக்கிட்டு இருக்க. அந்த ஜூனியர் வேற அவனோட ஃப்ரெண்டுகாரன்ட்டே கண்ணை கொடுத்து கலவரக்காரங்க கொண்ட மாதிரி நம்ம ஹீரோயினை கொல்ல சொல்லியிருக்கான். இப்ப ஹீரோ இந்த பக்கம் எப்படி அவளை காப்பாத்துறதுன்னு புரியாம பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற சமயம் அந்த இடத்துக்கு நம்ம வார்டனும் பிக் மவுஸ் பெருசும் வந்துடுறாங்க. நம்ம வார்டனுக்கு தான் இந்த ஜெயிலோட மொத்த ஏரியாவும் அத்துப்படியாச்சு. சோ மெடிக்கல் ரூம் போறதுக்கான வேற ஒரு வழியை ஓபன் பண்ணி விட்டு நம்மளால வேக வேகமா கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கிற அந்த இடத்துக்குள்ள ஒரு போலீஸ்காரன் ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறான். அப்ப ஹீரோயின் கொஞ்சம் விவரமா அவனுக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு மட்டையாக்கிறா. ஆனா இன்னொரு பக்கம் கையில கத்தியோட ஒரு கைதி கதவை உடைச்சிட்டு வந்து இவளை கொல்ல பார்க்க அவ்வளவுதான் இவ சோலி முடிஞ்சதுன்னு நினைக்கிற சமயம் சடனா நம்ம சைக்கோ அந்த இடத்துக்கு வந்து அந்த கைதியை போட்டு செம்மடி அடிச்சு ஹீரோயினை காப்பாத்திடுறான். இந்த சைக்கோ கையில இருந்த ஹேண்ட் கப்பை கலட்ட முடியலன்னு ரத்தம் சொட்ட கட்டில் காலையே கலட்டிட்டு வந்திருக்கு. இப்ப கூட கையில இருக்கிற அந்த ராடை வச்சு அந்த கைதியோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறப்ப சடனா அந்த ஜூனியரோட ஃப்ரெண்டுகார பின்னாடியே வந்து இவன் கையில ஷூட் பண்ணிடுற. டக்குன்னு உஷாராகிற நம்ம ஹீரோயின் அங்க இருந்த ஸ்ட்ரக்சர் அவன் மேல தள்ளி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிற சமயம் சைக்கோ திரும்ப எந்திரிச்சு ஒரு அடியில் அடிச்சு அவனை மட்டையாக்கிறான். இதுக்கு அடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சைக்கோக்கு குண்டடிப்பட்ட இடத்துல கட்டு போட்டுக்கிட்டு இருந்தா அந்த இடத்துக்கு அந்த ஜூனியர் பயபல வேற கையில கண்ணோட வந்துடுறான். இப்ப அவனை வேற சமாளிக்கணும்னு ஹீரோயின் ஒரு பக்கம் பயங்கரமா பீதி ஆகிறப்ப நம்ம சைக்கோ கொஞ்சம் கூட அசராம முடிஞ்சா என்ன சொல்றாங்கிற மாதிரி தில்லா போய் கண்ணு முன்னாடி நிக்கவும் ஒரே அடியில் அவனை மட்டையாக்கிட்டு நேரா ஹீரோயின் வந்து முதல்ல ஒன்ன தீத்து கட்டிட்டு அப்புறம் அவன் புருஷனை காலி பண்றான்னு சொல்லி டைலாக் பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் ட்ரிக்கர் அழுத்த போற அந்த சமயம் நம்ம ஹீரோ சடனா மின்னல் வேகத்துல உள்ள பூந்து அவனை முட்டி தூக்கிட்டு போய் பட்டுக்கு போட்டு சும்மா குத்துன்னு குத்தா அதை பார்த்து ஹீரோயினே ஒரு பக்கம் பயந்து போய் போதும் நிப்பாட்டுன்னு பதறும்போது அந்த இடத்துக்கு நம்ம பெருசும் வார்டனுமே வந்துடுறாங்க. இங்க பெருசு வார்டனை பார்த்து ஏதோ சிக்னல் கொடுத்ததும் அவங்க இருந்த கண்ணை இப்ப கையில எடுக்க ரைட்டு நம்மளதான் முடிக்க போறாங்க போலன்னு ஹீரோ நினைக்கிற சமயம் நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த பண்றாங்க. வார்டன் பாட்டுக்கு நேரா கையில கண்ணோட போய் அங்க இருந்த ஜூனியரோட சோழியை மொத்தமா முடிச்சு விட்டுட. இவ்வளவு நேரம் அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க மயங்க கிடந்தான் பாத்தீங்களா, அந்த பயபலத்தை பார்த்துட்டு அப்படியே அங்க இருந்து பூந்தடிச்சு எஸ்கேப் ஆகிறான். அவன் இந்த மாதிரி கொலையை பார்த்துட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறத நம்ம பெருசும் நோட் பண்ணாம இல்ல. ஆனா என்னமோ தெரியல, ஆள் எதுவும் கண்டுக்காம அப்படியே சைலண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜெயிலுக்குள்ள கலவரம் நடக்கிறது மட்டும் இல்லாம இப்ப வார்டனா இருக்கிற அந்த ஜூனியரையே போட்டு தள்ளியிருக்க. இதோட விளைவு என்னவா இருக்குன்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்ப இந்த சீனை அப்படியே கட் பண்ணி நம்ம கேங்கோட பொண்டாட்டி ஆர்ட் எக்ஸிபிஷன் வச்சிருக்கால, அது சம்பந்தப்பட்ட ஒரு ஏலம் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ஆர் போரம சேர்ந்த எல்லா பெரிய கைங்களுமே இருக்கு. ஈவன் நம்ம கேங்கோட தாத்தா அந்த பெருசுமே இங்க வரப்போறதா பேசிக்கிட்டு இருக்க. எங்க கூட்டத்துல இந்த பெருசை காணமேன்னு பார்த்தா பிரைவேட்டா ஒரு சின்ன பஞ்சாயத்தே போயிட்டு இருக்குங்க. நம்ம மேயர் பொண்டாட்டி ஹியூனுக்கு போதை மருந்து கொடுத்து பிக் மவுஸ் ஆக்சிடென்ட் பண்ணல, அந்த விஷயத்தை காங் அவனோட பத்திரிகையில போட்டு பயங்கரமா அவளை டேமேஜ் பண்ணிட்டு பின்னாடி அந்த நியூஸ் அவனாவே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தான். இப்ப ஹியூன் அதை பத்தி பெருசுகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவும் பெருசும் கொஞ்சம் சீரியஸ் ஆகி எந்த இன்டென்ஷன்ல நீ இதை பண்ண, ஹியூனை கார்னர் பண்றது மூலமா பிக் மவுஸை கண்டுபிடிக்கிறதுல இருந்து மேயரை தடுக்க பாக்குறியாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்க இவரோட இந்த கணிப்பு ஆல்மோஸ்ட் சரியா இருந்தாலுமே காங் வந்து மேயரை தடுக்கலாம் நினைக்கல. அந்த ஆளை தூண்டி விட்டு அவருக்கு முன்னாடியே பிக் மவுஸை பிடிக்க தான் பிளான் பண்ணி வச்சிருக்கான். சோ இப்ப பெருசுகிட்ட எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, கூடிய சீக்கிரம் இதுக்கான காரணத்தை நான் ரிசல்ட்டோட சொல்றேன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். கரெக்டா டைமிங்ல அந்த இடத்துக்கு நம்ம மேயரும் வந்துடுறான். இப்ப பெருசு அவனை பார்த்து பிக் மவுஸை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்கறப்ப சீக்கிரமே பிடிச்சிருவன்னு நம்ம சொன்னதும் ஹியூனை பத்தி நீ கவலைப்படாத, பிக் மவுஸால அவளுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லிட்டு அப்படியே காங் பக்கம் திரும்பி நீ காட்ட போறதா சொன்ன ரிசல்ட் மட்டும் எனக்கு திருப்தியா இல்லைன்னு வையன், உன் அதிகாரத்தெல்லாம் பறிச்சு கம்பெனியை மொத்தமா வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டு போயிருவேன்னு அவனை ஒரு செகண்ட் அலற வர்றாரு. அப்ப இந்த ஹியூன் ஒரு பக்கம் என்ன பண்றா அப்படின்னா, செத்து போன அந்த ப்ரொஃபசருக்கு இருந்த பொறுப்பு, அதாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த சீக்ரெட் லேபை மேனேஜ் பண்ற பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்பை இப்ப தனக்கு கொடுக்கும்படி கேட்க என்னடா இது, ஒரு சமயம் அந்த லேபுக்குள்ள போயிட்டு வந்து வாழ்க்கையே வெறுத்து போனவன் இப்படி கேட்கறாளேன்னு நம்மளாம் ஒரு பக்கம் அதிர்ச்சியில இருந்தா பெருசுக்கும் இது கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கும். பட் ஹியூன் இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் கேட்கறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெருசும் சந்தோஷமா அந்த பதவியை தூக்கி கொடுக்க இதுல காங்குக்கு ஒரு பக்கம் செம வெறியாகுது. இப்ப பெருசு அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீ எதுக்கு அந்த பதவிக்கு ஆசைப்படுறங்கிற மாதிரி விசாரிக்கும் போது அங்க நடக்கிற கொடுமையெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்றா. ஆனா தாங்கிட்ட இருந்து கம்பெனி ஆட்டையா போட தான் புருஷ முண்டாட்டி ரெண்டு பேருமே பிளான் பண்றதா யோசிக்கிற காங்கு தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்துகிட்டே இருக்கீங்க, உங்க ரெண்டு பேரையும் வச்சு செய்யாம விட மாட்டேங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவரா பேச வழக்கம் போல மேயர் செம்ம டென்ஷன் ஆகி செவனி பழுக்க நாள் அப்பப்பி ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு கதற விடுறாரு. ஒவ்வொரு முறையும் இந்த ஆள்கிட்ட சலிக்காம அடி வாங்குறானே தவிர ஒரு தடவை கூட திருப்பி அடிக்க இவனுக்கு தைரியமே இல்லைங்க. இப்ப கூட ஹியூன் தான் போனா போகுதுன்னு மேயரை தடுத்து உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி அவர் அங்க இருந்து கூட்டிட்டு போறா. இவனும் கூச்சமே இல்லாம வழக்கம் போல அவனோட ஆத்திரத்தை அங்க இருந்த பொருள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்க. அப்படியே அங்க கட் பண்ணி ஜெயில என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இங்க அந்த ஜூனியர் வேற செத்து போயிட்டதுனால ஜெயிலுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ஆர்முடு போர்ஸ் இப்ப நம்மளுங்க இருக்கிற மெடிக்கல் ரூம் நோக்கி வேக வேகமா வந்துகிட்டு இருக்கு. இவங்க கிட்ட இருந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணி தற்காலிகமா அவங்கள தடுத்து ரூம்குள்ள அப்படியே லாக் ஆகிக்கிறாங்க. ஆனா அவங்க ஒரு பக்கம் இவங்களை சரண்டராக சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்க. சரண்டர்னாலும் கண்டிப்பா போட்டுதல்ல தான் போறாங்கன்ற விஷயம் நம்மளுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. இப்ப இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா இங்க நடக்கிற விஷயத்த வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றப்ப இதுக்கு முன்ன இவன் ஒரு ஆஃபரை பத்தி சொல்லியிருந்தால அதை இப்ப தான் ஏத்துக்கிறதா பெருசு ஒரு மிகப்பெரிய குண்டை போட்டு
அதுக்கு பிரதிபலனா சொன்னபடி உன்னோட வாக்க நீ நிறைவேற்றணுங்கிற மாதிரி நம்மால் கிட்ட கேட்க கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமா போன் எடுத்து யாருக்கோ கால் பண்றான். இந்த நேரத்துல போன் பண்ணி யார்கிட்ட உதவி கேட்க போறான் அப்படின்னு பார்த்தா அப்படியே காண்டுக்கு மறுபுறமா இருக்கிற நம்ம காங்க தாங்க காட்டுறாங்க. இவன் இன்னமும் மேயர் மேல இருக்கிற காண்டா வியாபாரம் பண்றதுக்காக பொண்டாட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கிற பெயிண்டிங் மேல காட்டிட்டு இருக்கா. அட பாவி மனுஷன், அதோட மதிப்புலாம் பல லட்சம் டான அவ ஒரு பக்கம் கதறிட்டு இருக்கா. அப்ப இவனுக்கு போன் பண்ற நம்ம ஹீரோ உனக்காக ஒரு பிரசன்ட் வச்சிருக்குன்னு சொன்னதும் ஏற்கனவே போதுங்கிற அளவுக்கு ஒரு பிரசன்ட வாங்கிட்டேன், நீ வேற என்ன வச்சிருக்கன்ற மாதிரி கேட்கும்போது அந்த பக்கம் இருந்து நம்ம ஹீரோ என்ன சொன்னான்னு தெரியல. ஆனா அதை கேட்ட அடுத்த செகண்டே ஐ லவ் யூ சொல்லணும்னு பயங்கரமா சந்தோஷப்பட்டு டே மேயர் மாமா இதோட உன் சோழி முடிஞ்சதுடான்னு வானத்துக்கு பூமிக்கும் பயங்கரமா குதிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு மேயர் ஒரு பக்கம் ஜெயிலுக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஜூனியர் பயபலைக்கு போன் பண்ணிட்டு இருக்கா. அவன் தான் ஏற்கனவே பரலோகம் போயிட்டானே, சோ போன் அட்டன் பண்ணலங்கவும் இவரே நேரடியா ஜெயில நோக்கி வேக வேகமா வந்துகிட்டு இருக்காரு. இங்க நம்மளுங்க ஒரு பக்கம் வெளியே இருக்கிற அந்த போர்ஸ் உள்ள வராம தடுக்கிறதுக்கு ஏதோ பேச்சு கொடுத்து அவங்கள சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். கரெக்டா மேயர் அந்த இடத்துக்கு வர அதே சமயம் ப்ராசிக்யூட்டரோட சேர்த்து ஒரு போலீஸ் படையோட காங்க அந்த இடத்துக்கு வந்து இந்த ஆள பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணிடுறான். இவனை கொஞ்சமும் எதிர்பார்க்காத நம்ம மேயர் இந்த இடத்துல உனக்கு என்ன வேலைன்னு அவங்ககிட்ட விசாரிக்கிறப்ப இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் நடக்க போகுதுன்னு இவங்க வந்த விஷயத்த நம்ம ஹீரோக்கு தெரியப்படுத்தினதும் அவனுக்கு ஏதோ கிஃப்ட் வச்சிருக்கிறதா நம்மால் சொன்னால அது என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தா நம்ம பிக் மவுஸ் பெருசை தான் ஒப்படைக்க போறதா சொல்லியிருந்திருப்பான் போல. இதுக்கு பெருசுமே ஓகே சொன்னதுனால அவரோட கையில ஹேண்ட் கப்பை மாட்டி வெளியே போறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பக்கம் இருக்கிற ப்ராசிக்யூட்டர் இந்த மாதிரி நாங்க பிக் மவுஸ் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம், அவங்கள பத்தி தகவல் கொடுத்த கைதிகளை மெடிக்கல் ரூம்ல இருந்து பாதுகாப்பா கூட்டிட்டு வாங்கன்னு உள்ள இருக்கிற போலீஸ்க்கு வாக்கி டக்கி மூலமா தகவல் கொடுக்க அதை கேட்டு மேயர் ஒரு பக்கம் செம்ம ஷாக்கில் இருக்கிறப்ப காங் இந்த ஆளை பார்த்து பயங்கரமா நக்கல் பண்ணுவான் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவங்கிட்ட இந்த மனுஷன் தோத்து போய் பயங்கரமா வயிறு எறியறத நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியும். அண்ட் இது போக இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நம்ம ஹீரோ பிக் மவுஸ்க்கு ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்ததா சொன்னாங்கல்ல, அது எந்த மாதிரி ஆஃபர், அதுக்கு எப்படி அந்த ஆள் ஒத்துக்கிட்டான் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த ஆள் என்னதான் பிக் மவுஸ்ங்கிற மிகப்பெரிய பவரோட இருந்தாலும் இவரோட சொந்த எதிரிங்க கூட டைரக்டா மோத முடியல பாத்தீங்களா, அது அந்த பவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ். நம்ம ஹீரோ அந்த விஷயத்தை தெளிவா சொல்லி காட்டியே உங்க பிளான் படி உங்க இடத்துல இருந்து நான் உங்க எதிரிங்களை பழி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த பிக் மவுஸ்ங்கிற பவர்லாம் பத்தாது, அதை விட இன்னும் ஒரு படி மேல போகணுங்கிற மாதிரி சொல்லி இருந்திருக்கா. இதுக்கான அர்த்தம் இவன் பிக் மவுஸ் இல்லைன்னு இவரே கன்ஃபஸ் பண்ணிட்டு அந்த ஆள் சரண்டர் ஆகிறது மட்டும்தான். இதுக்கு முன்ன இந்த விஷயத்தை கேட்டுட்டு தான் நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன்ற மாதிரி சொல்லி அந்த ஆள் சிரிச்சிருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்ல இருந்து வெளியே வரும்போது அந்த இடத்துல சுச்சுவேஷன் வேற மாதிரி இருந்திருக்கா. ஹீரோ கொடுத்த ஆஃபரே பெஸ்ட்னு புரிஞ்சுக்கிட்டு பெருசு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு. இதுக்கப்புறம் எந்த போலீஸ் இவங்களை கொல்ல பார்த்தாங்களோ அவங்க பாதுகாப்போடையே நம்ம ஆளுங்க அங்க இருந்து வெளியே வர பேசினபடி நம்ம பிக் மவுஸை ப்ராசிக்யூட்டர்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. தன்னோட பிளான் இந்த மாதிரி மொத்தமா தும்சமானதை மேயரால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுதே தவிர வேற எதுவும் பண்ண முடியல. இதுல கேங் வேற நம்மால் பண்ண இந்த தரமான சம்பவத்தை வச்சு அவனை பயங்கரமா பாராட்டிக்கிட்டு இருக்கான். இவனோட இந்த பாராட்டு மேலலாம் பெருசா விருப்பம் இல்லாம நம்மால அவனை நோஸ் கட் தான் பண்றான். ஆனாலும் கேங் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம என்கிட்ட கொடுக்க இன்னும் ஏதாவது பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டதும் இந்த கைதிகளோட பிளட் சாம்பிள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல அதையும் அவங்ககிட்டயே கொடுத்து இதை வச்சு தான் பிக் மவுஸை கண்டுபிடிச்சோங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோ மேயரை பார்த்து உங்க பிளான் மொத்தமா தவிடுபடி ஆயிருச்சு, இதை எப்படி ஃபீல் பண்றீங்கன்ற மாதிரி நக்கல் பண்ண இதை ஒரு லாஸாவே எடுத்துக்காம சின்ன சிரிப்பை மட்டும் பதிலா கொடுத்துட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இதுக்கப்புறம் நம்ம பிக் மவுஸ் பெருசை கோர்ட்ல நிப்பாட்டி நம்மால் பிக் மவுஸ் இல்லங்கிற விஷயத்தை ப்ரூவ் பண்ணிட வெளியே வரும்போது கொரியாலேயே ஒரு மிகப்பெரிய லாயருங்கிற ஃபேமஸோட வரவும் தலைவனோட ரேஞ்சு சும்மா வேற லெவலுக்கு போய் நம்ம தகப்பனும் வக்கீல் ஃப்ரெண்டு இவனுக்குன்னு ஒரு பிரம்மாண்டமான ஆபீஸ் எல்லாம் போட்டு கொடுத்து சும்மா பட்டையை கிளப்புறாங்க. ஃபைனலா நம்மால் நினைச்சபடி நல்லபடியா ரிலீஸ் ஆயிட்டான். இதுக்கப்புறம் இவனோட அடுத்த கட்ட வேலை என்ன அப்படின்னா இவனுக்கும் பிக் மவுஸுக்கும் ஒரு டீல் இருக்கு. அதாவது இவனுக்காக அந்த ஆள் சரண்டர் ஆனா அவரோட நோக்கத்தை நிறைவேற்றறதா வாக்கு கொடுத்துருக்கான்ல அதுக்கான ப்ராசஸ் தான் இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போறாங்க. சோ இதுல முன்ன விட ஆபத்து அதிகம் அப்படிங்கிறதுனால ஹீரோயின் இதுல இருந்து கழட்டி விட பாக்குறப்ப நான் இல்லாம எப்படி பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண போறீங்கன்ற மாதிரி அவ கேட்டதும் இவங்க கிட்ட இன்னமும் சில பிளட் சாம்பிள் இருக்கிறத இந்த இடத்துல தாங்க நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் காங் கிட்ட கொடுத்தாங்களே, அப்புறம் எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் உண்மையான சாம்பிள்ஸே இல்ல. மெடிக்கல் ரூம்ல இருக்கும்போது அந்த சாம்பிள்ஸுக்கு பதிலாக இவங்க பிளட்டையே சாம்பிள் எடுத்து கொடுத்து அனுப்பியிருக்கேன். இது மூலமா இவங்க ப்ரொஃபஸரோட அந்த பேப்பர் சம்பந்தப்பட்ட சீக்கிரட்டை கண்டுபிடிக்க முடியும். ஆனா இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி தர வேண்டிய அந்த ஜாங் அவளோட புருஷன் போட்டு தள்ளிட்டான்ல அந்த விஷயம் இவங்களுக்கு இப்ப வர தெரியாது. ஹீரோயின் கூட அவ வீட்டுக்கே போய் செக் பண்ணி பார்த்துருந்துருக்கா. ஆனா அந்த இடத்துல அவ ஆளும் இல்ல, அவளோட போனும் ரீச் ஆகலங்கவும் எங்க போயிருப்பான்னு தெரியாம செம்ம குழப்பத்துல இருக்க. ஒருவேளை உதவி பண்ண வேண்டாம்னு மனசு மாதிரி வேற எங்கேயாவது கூட போயிருக்கலாங்கிற மாதிரி நம்ம தகப்பன் சொல்றாரு. ஆனா அதை கேட்கிற நம்ம ஹீரோயின் ஒருவேளை அப்படியும் இல்லாம வேற ஏதாவது நடந்திருந்தா என்ன பண்றதுங்கிற மாதிரி இந்த பக்கம் டவுட் ஆகும் போதே அந்த பக்கம் மேயரோட அல்லக்கை ஒருத்தன் அவ பாடியை மொத்தமா டிஸ்போஸ் பண்ணதை நமக்கு காட்டுறாங்க. இந்த கதையை பொறுத்தவரை இதுக்கப்புறம் தான் உண்மையான ஃபைட்டே ஆரம்பிக்க போகுது. நம்ம ஹீரோவை பொறுத்தவரை அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் இந்த கேஸ்ல ஆர்வம் காட்டுறாங்க பாத்தீங்களா, அதை வச்சு தான் இந்த ஃபைட்ல ஜெயிக்க முடியுங்கிறதுனால நம்மால இப்ப என்ன பண்றான் அப்படின்னா நேரா ப்ராசிக்யூட்டர் ஆபீஸுக்கு போய் இதுக்கப்புறம் பிக் மவுஸ் பெருசோட கேஸ்ல நான் தான் அந்த ஆளுக்கு வக்கீல்னு ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போடுறான். அதுவும் அந்த விசாரணை ரூம்ல இருக்கிற கண்ணாடி இருக்குல்ல அந்த இடத்துக்கிட்ட வந்து கண்ணாடியை ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு நான் என் கிளைண்ட் கிட்ட கேமரா இல்லாத ஒரு இடத்துல உட்காந்து பர்சனலா பேசணும்னு சொல்லும்போது இவனுக்கு எதிரில் அதாவது அந்த கண்ணாடிக்கு அந்த பக்கம் நம்ம மேயர் குத்துக்கல் மாதிரி நின்றுகிட்டு இருக்க. இப்படிலாம் ஏதாவது சேட்டை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதான் கேமரா இல்லாத இடத்துல பேசணும்னு சொல்லி இருந்திருப்பான் போல. இப்ப தனியா வேற ஒரு ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் வக்காலத்துல சைன் பண்ண சொல்லி பெருசுகிட்ட கேட்கறப்ப இப்பதான் ஃபேமஸ் ஆயிருக்கா அதுக்குள்ள ஏன் பேரை கெடுத்துக்கிறேன்னு பெருசு கூட கேக்குது. ஆனா ஹீரோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதும் என்கிட்ட இருந்து பிளாங்க் செக் எது எதிர்பார்க்குறியோன்னு பெருசு நக்கல் பண்ணிக்கிட்டே சைன் பண்ண அதை வாங்கிட்டு இவன் வெளியே வரும்போது மேயர் இவனுக்காக அந்த இடத்துல வெயிட்
வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி நீ கேப் விடாம பண்ற விஷயங்கள் உன்னை அழிவு நோக்கி தான் கூட்டிட்டு போகுன்ற மாதிரி சொல்றப்ப, நீங்க பண்ணதை விடவா நான் பெருசா பண்ண போறேன், மேயர் உருவத்துல சுத்திட்டு இருக்கிற கொலகாரம் தானே நின்னு ஹீரோ அவனை பார்த்து பயங்கரமான ஒரு பாயிண்ட போட்டதும், தம்பி யார் முன்னாடி பேசுறோன்றத பார்த்து பேசு, தேவையில்லாம என் மேல பழி போடுற வேலைலாம் வச்சுக்காதங்கிற மாதிரி மேயர் காண்டாகிறாரு. அந்த ஜூனியரை வச்சு ஜெயிலுக்குள்ளேயே நம்மளை கொல்ல பார்த்ததெல்லாம் இவனோட பிளான் தாங்கிற விஷயம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதை இந்த இடத்துல சொல்றப்ப ஆதாரம் இருக்கான்னு கேட்டு இருந்தாலும் கொஞ்சம் ஓவராவே நக்கல் பண்ண, பதிலுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, ப்ரொஃபஸரோட கேஸ்ல முதல்ல இவனை லாயர் அப்பாயின்ட் பண்ணப்ப இவனை சூஸ் பண்ணதுக்கான காரணம் ஒழுக்கமில்லாத மொக்க லாயர்னு சொல்லி அசிங்கப்படுத்தினார் பாத்தீங்களா, அதுதான் இந்த ஆள் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி காட்டி, இதுக்கப்புறம் என் ஆட்டம் சும்மா பிரித்தனமா இருக்க போகுதுன்னு மேயரையே மிரட்டி விட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆக்சுவலா உண்மையான பிக் மவுஸ் நம்ம ரூம் லீடர் பெருசுதாங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சு அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்ததே நம்ம ஹீரோ தாங்கிற விஷயம் இந்த உலகத்துக்கே தெரியும். பட் அதே சமயம் இப்ப அவருக்கே வக்கீல ஆஜராக போறதுனால அது சம்பந்தப்பட்ட சந்தேகத்தை மக்களுக்கு கிளியர் பண்ணணுங்கிறதுக்காக இங்க ஒரு பெரிய அளவுல பிரஸ் மீட்டே அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இன்னொரு பக்கம் காங்க அவனோட தாத்தாவை பார்க்கறதுக்காக அவரோட மேன்ஷனுக்கு போயிருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த பெருசுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே அந்த ப்ரொஃபஸரோட பேப்பர் தாங்க. அது சம்பந்தப்பட்ட சீக்ரெட் வெளியே வந்தா இந்த ஆளோட அஸ்திவாரமே அடிவாங்கும் போல, அதை சரி பண்ணி கொடுத்து நல்ல பேர் வாங்க தான் இவனும் மேயரும் போட்டி போட்டு போராடிட்டு இருக்காங்கன்ற விஷயம்லாம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்ப காங் இந்த இடத்துல நம்ம ஆளுங்க மூலமா கிடைச்ச அந்த பிளட் சாம்பிள் எல்லாம் காட்டி, இதுக்கப்புறம் அந்த பேப்பர் சம்பந்தப்பட்ட ரகசியம் எதுவுமே வெளியே வராது, உங்க பிசினஸுக்கு எந்த தடையும் இருக்காதுன்னு ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா. சரி, பிக் மவுஸோட கதை என்னாச்சுன்னு கேட்டதும் நம்ம ரூம் லீடர் பெருசோட போட்டோவை காட்டி அவனையும் அரெஸ்ட் பண்ணியாச்சுங்கிற விஷயத்த சொல்றான். இது போக அந்த 100 பில்லியன் இருக்குல்ல, அதையும் கூடிய சீக்கிரம் மீட்டுருவன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே பெருசு டக்குன்னு ஒரு ஃபைலை கொடுத்ததும் என்னடா அதுன்னு திறந்து பார்த்தா இவனோட இந்த ரிசல்ட்ல இம்ப்ரெஸ் ஆகி அவரோட மொத்த ஷேர்ஸையும் இவனுக்கு எழுதி வைக்க போறதா ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்காரு. காங்குக்கு இதை பார்த்ததும் தலகால் புரியல, ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி பெருசோட காலில் விழுந்து பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பிரஸ் மீட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இவனுக்கும் பிக் மவுஸுக்கும் நடுவில் இருந்த டீல், அதாவது அந்த ஆள் சரண்டர் ஆகி கோர்ட்ல தான் செஞ்ச எல்லா தப்பையும் ஒத்துக்கிட்டா ப்ரொஃபஸரோட கொலைக்கேஸ் சம்பந்தப்பட்ட ரகசியத்தை வெளியே கொண்டு வரதா சொல்லியிருந்தால, அந்த விஷயத்தை இப்ப ஓப்பனா பிரஸ் முன்னாடி சொல்றப்ப திரும்பவும் மக்களோட கவனம் ப்ரொஃபஸரோட கேஸ் பக்கம் திரும்புது. இப்ப இந்த விஷயத்தை பத்தி இங்க பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிற அதே சமயம் அங்க அந்த காங் பெருசோட ஷேர்ஸ் எல்லாம் தான் பேர்ல மாத்திக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ல ரொம்ப சந்தோஷமா சைன் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் விட்டு இருந்தா இவனோட வாழ்க்கையே வேற மாதிரி மாறி இருக்கும். ஆனா அதுக்குள்ள ஹியூன் அந்த இடத்துக்கு வந்து முதல்ல நியூஸ பாருங்கன்னு கோத்து விட்டுட, பெருசும் டிவி ஆன் பண்ணி ஹீரோ லைவ்ல பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த பக்கம் நம்ம தலைவன் ப்ரொஃபஸரை கொண்ட அந்த 3 பேர் வெறும் கருவிதானே தவிர அவங்கள பயன்படுத்தி அந்த கொலையை பண்ணது வேற ஒரு பெரிய கை, இன்னும் அந்த பெரிய கை சமூகத்திலேயே ரொம்ப முக்கியமான நபர்னு இந்த பெருசை டைரக்டா அட்டாக் பண்ண, மீடியா ஒரு பக்கம் யார் அந்த பெரிய மனுஷன் ரொம்ப ஆர்வமா கேட்கும்போது இப்போதைக்கு இதை மட்டும் தான் என்னால சொல்ல முடியுங்கிற மாதிரி நைஸா பிரஸ் மீட்டை முடிச்சுக்கிறான். ஆனா எதுக்காக இப்படி அவங்கள கோவப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நம்ம வக்கீல் ஃப்ரெண்டு கேட்கும்போது, அந்த ப்ரொஃபஸரோட கொலையே காங்கோட தாத்தாக்காக தான் நடந்திருக்குன்ற விஷயம் ஜாங் மூலமா ஹீரோயின்ட்ட வந்து நம்மளுக்கு எப்பவோ தெரிஞ்சிருக்க. இப்ப இவன் பண்ண அந்த விஷயம் அவங்கள பாதிச்சது அப்படின்னா கண்டிப்பா பெருசு ஏதாவது ரியாக்ட் பண்ணும்ல. சோ அந்த ரியாக்ஷனை பாக்குறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே சமயம் இவன் எதிர்பார்த்த மாதிரியே பெருசு ஒரு பக்கம் செம்ம காண்டாகி ரிமோட் எல்லாம் தூக்கி போட்டு பயங்கரமா வெறியாகுது. காங் கூட இந்த இடத்துல கவர்மெண்டே நம்ம பின்னாடி இருக்கு, அவனாலலாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு பெருசுக்கு ஆறுதல் சொல்றான். ஆனா பெருசு ஒண்ணு இவன மாதிரி எதிரியை குறைச்சு மதிப்பிடுற ஆள் இல்லைங்க. இவங்க பின்னாடி என்னதான் அரசாங்கமே இருந்தாலும் எந்த சப்போர்ட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கிட்டு இருக்கான்ல, அதெல்லாம் பாக்குற பெருசு இவன் பிக் மவுஸை விட மோசமானவன், இவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல காங்கோட கையில ஒரு டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதுல மட்டும் பெருசு சைன் பண்ணிட்டாரு அப்படின்னா அடுத்த செகண்டே ஒட்டுமொத்த என்ஆர் ஃபாரமும் இவனோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். இவனுமே அதுல சைன் வாங்குறதுக்காக தான் இப்ப போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா இவனோட கெட்ட நேரம் ஹீரோ கொஞ்சமும் கேப் விடாம அந்த பக்கம் பிக் மவுஸுக்கு பெயில் அப்ளை பண்ணி இருந்திருப்பான் போல. அந்த விஷயம் இப்ப மேயர் மூலமா ஹியூனுக்கு அதுக்கு வந்து பெருசுக்கு தெரிஞ்சு போக, இதுக்கப்புறமும் அந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ண மாட்டாருங்கிறது வேற விஷயம், இருந்தாலும் இந்த பிரச்சனையை நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லி அந்த ஃபைலை நீட்டினா பெருசு அதை அப்படியே கிழிச்சு போட்டு ஒழுங்கா இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன வந்து பாருன்னு இவன் அங்க இருந்து விரட்டி விட்டுறாரு. இப்ப அந்த பக்கம் செத்து போன ஜாங்கோட புருஷன் அந்த ஹான் இருக்கான்ல, அவன் முன்னாடி சடனா போய் நிக்கிற நம்ம ஹீரோயின் அவ காணாம போன விஷயத்த சொல்லி கடைசியா அவளை எப்ப மீட் பண்ணீங்கன்னு விசாரிக்கிறப்ப அவளை பத்தி எதுக்காக என்கிட்ட கேக்குறீங்கன்ற மாதிரி சமாளிக்கிறான். ஆனா டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் அந்த பையன் இவளை தீவிரமா தேடிட்டு இருந்தால, அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி லாக் பண்ண பாக்குறப்ப எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு காரை ஆக்ரோஷமா எடுத்துக்கிட்டு கிளம்ப, இவனோட இந்த ரியாக்ஷனை வச்சு இவன் தான் ஏதோ அவளை பண்ணிருக்கான்ற விஷயத்த நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. இதுக்கப்புறம் இந்த ஜாங்கோட மிஸ்ஸிங் கேஸை போலீஸ் பொறுப்புல விட்டுட்டு இதுக்கு முன்ன தகப்பனும் வக்கீல் ஃப்ரெண்டும் ஒர்க்கர் ரிலீஸ்னு வெளியில கூட்டிட்டு போற கைதிகளோட வண்டியை ஃபாலோ பண்ணி போனாங்கல்ல, அந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் இப்ப கையில எடுக்கிறா. யூசுவலா எப்பவும் போல ஒர்க்கர் ரிலீஸ்னு சொல்லி கைதிகளை வெளியில கூட்டிட்டு வரதா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. தகப்பனும் வக்கீல் ஃப்ரெண்டும் ஃபாலோ பண்ணப்ப ஹைவேல ஒரு இடத்துல அந்த வண்டியை மிஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் அந்த லொகேஷனை தெரிஞ்சுக்கிட்டு இவ அந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். தகப்பனும் அவளை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றாரு. ஆனா ஹீரோயின் அதை கொஞ்சம் கூட மதிக்காம காலை கட் பண்ணிடுவோம். எங்க ஏதாவது ஏழரையை கூட்டிடுவாளோன்னு பயந்து போய் 3 பேருமே வேக வேகமா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாம சடனா காங் வந்து நிக்கவும் இவன் எதுக்குடா இங்க வந்திருக்கான்னு புரியாம ஹீரோயினுக்கு பேக்கப்பா மத்த 2 பேர் அனுப்பி வச்சுட்டு நம்மால அவன் கூட பேச ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல வளவளன்னு காங் தேவையில்லாம நிறைய மொக்க போடுவான். அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இவன் எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனோட அந்த 100 பில்லியன் பிக் மவுஸ் தான் ஆட்டைய போட்டதா இவன் இப்ப வர நினைச்சுக்கிட்டு இருக்கான்ல, அந்த பணத்தை நம்ம ஹீரோ மீட்டு கொடுத்தா என்ஆர் ஃபாரம்ங்கிற இவங்களோட ஃபேமிலியில நம்மளையும் ஒரு மெம்பரா சேர்த்து இவனோட வாழ்க்கையை டோட்டலா மாத்த போறதா சொல்லிட்டு இருக்கான். இது உண்மையாவே ஒரு நல்ல ஆஃபர்
தான். ஆனா இதுக்கான ஒட்டுமொத்த அதிகாரமும் இவனோட தாத்தாக்கு மட்டும்தான் இருக்குன்றத ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கிற நம்ம ஹீரோ எதுவா இருந்தாலும் அந்த பெருசையே வந்து நேரடியா என்கிட்ட பேச சொல்லு, அப்புறம் நான் இதை பத்தி யோசிக்கிறேன்னு இவனை நல்லா மொக்க பண்ணிட்டு கிளம்ப அசிங்கப்படுறதையே ஆண்டுட்டியா வச்சிருக்கிற இவன் மூஞ்சியை பார்க்க முடியலங்க. இப்ப அந்த பக்கம் ஒர்க் ரிலீஸ்னு சொல்லி கைதிகளை அந்த டனலுக்கு கூட்டு போறாங்கல்ல, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினுமே கரெக்டா வந்துட இங்க இருக்கிற கைதிகள்ல நம்ம சைக்கோவும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. யூஸ்வலா கைதிங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்கும்னு தான் நமக்கு ஏற்கனவே தெரியுமே. அங்க இருக்கிற ஒரு வெள்ளை உடுப்பை போட்டுக்கிட்டு இவங்க பாட்டுக்கு உள்ள போவாங்க. தென் வெளியே இருக்கிற மெயின் டோர் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிரும் இல்லையா, அதே விஷயங்கள் தான் இப்ப திரும்பவும் நடக்குது. இப்ப டோர் க்ளோஸ் ஆனதும் கைதிங்கெல்லாம் வரிசையா உள்ள போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடத்துல ஏதோ பிரஷர் லீக்கேஜ் ஆகிற மாதிரி காட்ட வெளியே நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் உள்ள எப்படி போறதுன்னு புரியாம தகப்பங்கிட்ட இந்த இடத்த பத்தி கொஞ்சம் டீடைலா பேசிக்கிட்டு இருக்கான். உள்ள அந்த பிரஷர் லீக்கேஜ் அதிகமாகி ஏதோ ஒரு அசம்பாவிதம் அங்க நடந்ததும் வெளியே ஒரு மாதிரி வித்தியாசமா பறவைகள்லாம் பறக்க ஆரம்பிக்க அதை பார்த்து என்னவா இருக்கும்னு ஹீரோயின் இந்த பக்கம் யோசிக்கிற அதே சமயம் திடீர்னு அந்த மெயின் டோர் டமால்னு வெடிச்சு உள்ள இருந்து அப்படியே வெள்ளை வெள்ளையா புகையா கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் இப்ப கைதிங்க எல்லாம் மூச்சு கூட விட முடியாம உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க இதே இடத்துக்கு நம்ம சைக்கோவையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்கன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா ஆம்புலன்ஸ் வரவைங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டைரக்டா களத்துல இறங்குறா. இவன் இந்த மாதிரி அவசரப்படுறது என்னமோ சரியான விஷயம் இல்லதான், ஆனாலும் இங்க நிறைய பேர் அடிபட்டு கிடக்கிறதுனால அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு நம்ம சைக்கோவை தேடி உள்ள போக இடிபாட்டுக்கு நடுவுல பயங்கரமா அடிபட்டு ஒரு இடத்துல மயங்கி கிடக்கான். இப்ப அவனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பலாம்னு பாக்குறப்ப அங்க இருந்த ஒரு பைப் லைன் திடீர்னு உடஞ்சி இவங்க மேல ஏதோ ஒரு தண்ணி மாதிரி ஊத்தவும் இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கடுத்து அப்படியே காங்கோட தாத்தா அந்த பெருசை காட்டும்போது இந்த நம்ம மேயர்கிட்ட ஏதோ ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்க பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெருசு NF9 ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அதுல ரிஸ்க் அதிகம்னு இவரை வான் பண்ணி இருந்திருக்க. அந்த நல்ல ஃப்ரெண்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல நிக்கிறாரு நம்ம மேயர், அவரோட சொந்த தாத்தா தான். ஆனா அவரோட பேரன் தான் மேயருங்கிற விஷயம் இப்ப வர இந்த பெருசுக்கு தெரியாதுங்கிறத நீங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். இந்த NF9ல என்னெல்லாம் பண்றாங்கன்னு நமக்கு பெருசா காட்டல, ஆனா இதுல ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்படின்னா அது ஒட்டுமொத்த கொரியாவையுமே பாதிக்கும்ன்ற அளவுக்கு நம்ம மேயரோட தாத்தா இவரை வான் பண்ணி இருந்திருக்க. பெருசு அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம எனக்கு பிசினஸ் தான் முக்கியம்னு கொஞ்சம் பிடிவாதமா இருக்கும். ரெண்டு பேத்துக்கும் நடுவுல ஒரு கடுமையான வாக்குவாதமே போயிட்டு இருந்திருக்கு. தென் ஃபைனலா தனக்கு இதுல துளி கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவர் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து பின்வாங்கினப்ப வைத்தறிச்சல் பிடிச்ச இந்த பெருசு சின்ன பையனா இருக்கிற நம்ம மேயர் கண் முன்னாடியே அவரை கொன்னது மட்டும் இல்லாம அதை நியாயப்படுத்துற விதமா எதோ பேசிட்டு இருக்க. விட்டா இந்த இடத்துல பெருசா துண்டு துண்டா வெட்டுற அளவுக்கு ஆத்திரம் இருக்கும். இருந்தாலும் மேயர் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நானும் உங்களை மாதிரி தானே இன்டைரக்டா ஒரு பதில கொடுக்குறான். இதுக்கப்புறம் அங்க கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோவை காட்டும்போது கிட்டத்தட்ட 3 பில்லியன் பணம் கட்டி நம்மால் பிக் மவுஸை ரிலீஸ் பண்ணி பெயில கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். கோர்ட்ல இருந்து இவங்க வெளியே வரும்போதே மீடியாக்காரங்களாம் சுத்து போட்டு அந்த 3 பில்லியன் எங்க இருந்து வந்துச்சுன்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்காம நம்ம ஆளுங்க பாட்டுக்கு கார் எடுத்துட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்பிட இப்ப எங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா வண்டி நேரா ஒரு மார்க்கெட் ஏரியாக்குள்ள போனதும் அங்க இருந்த ஒரு ஹோட்டலுக்கு முன்னாடி பிக் மவுஸோட லோகோவை போட்டு அந்த இடத்த க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆள் எந்த அளவுக்கு மாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் மவுஸா இருந்து அண்டர் வேர்ல்டையே ரூல் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஹோட்டல் நடத்தி ஊரையே ஏமாத்திட்டு இருந்திருக்காருங்க. இப்ப ஹீரோவுமே அந்த இடத்தோட செட்டப் எல்லாம் பார்த்து கொஞ்சம் மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கேன். அந்த ஹோட்டலுக்குள்ள போய் தன்னோட பழைய மெமரிஸ் எல்லாம் நினைச்சு மனுஷன் ரொம்ப ஃபீல் பண்றாரு. குறிப்பா இவரோட பொண்ணுக்கு அந்த இடத்துல விதவிதமா சமைச்சு கொடுத்துருப்பாரு போல. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்த்து நம்ம ஆள்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு உன் ஒய்ஃபோட ஒரு நாள் நீ கண்டிப்பா டின்னருக்கு வரணும், நானே என் கையால சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்ல இந்த இடத்துல நம்ம ஹீரோ இவர்கிட்ட ஒரு டவுட் கேட்கறான். அது என்ன டவுட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 3 பேர் கையால இவனுக்கு சாவு நிச்சயம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரோ ஒரு நபர் சொல்லி தான் பிக் மவுஸ் இவனை காப்பாத்தினதா சொன்னார்ல, அந்த நபர் யாருங்கிற மாதிரி இப்ப இவர்கிட்ட கேட்கறான். அண்ட் இது போக இன்னும் வேற ஏதாவது விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறீங்களாங்கிற மாதிரி கேட்கும்போது இதுக்கான பதில தெரிஞ்சுக்க அடுத்த நாள் நைட் சரியா 9 மணிக்கு வர சொல்லி இவன் கேட்ட அந்த நபரை நேர்லயே அறிமுகப்படுத்துறதா சொல்லி அனுப்ப இவனுமே சரின்னு வெளியே வந்து இவரோட லோகோ போட்ட அந்த போர்டு இருக்குல்ல அதையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம வக்கீல் ஃப்ரெண்டு என்னத்தரா பாத்துக்கிட்டு இருக்கன்னு விசாரிக்கிறப்ப என்னால நம்பவே முடியல, இங்க ஒரு மனுஷன் அவன் கேங் லோகோவை பப்ளிக்கா போட்டு கடையே நடத்திக்கிட்டு இருந்திருக்கான், ஆனா அப்படி இருந்தும் இதை யாருமே நோட் பண்ணல பாருன்னு கொஞ்சம் லாஜிக்கா யோசனை பண்ணிட்டு இருக்கா. அதே சமயம் அங்க நம்ம பெருசு அவரோட அடுப்படி இருக்கு பாத்தீங்களா, அந்த செட்டப் கிட்ட போய் அப்படி இவர் அதை ஓபன் பண்ண அடுத்த கணமே அந்த ஒட்டுமொத்த பில்டிங்கும் அப்படியே தூள் தூளா வெடிச்சு செதறும் பாருங்க. அந்த பெருசு இப்படி ஒரு ரியாக்ஷனை காட்டணும்னு நம்ம ஹீரோ சுத்தமா எதிர்பார்க்கலங்க. அந்த அல்ல மனுஷனே கிடையாதுங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மேயரோட தாத்தாவை கொல்றப்ப என்ன மனநிலையில இருந்தானோ அதே மைண்ட் செட்ல தான் பயப்பட இப்பவும் இருக்கு. இப்ப ஹீரோ இந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு கையெல்லாம் முறுக்கிட்டு பயங்கரமா விரியாக்க இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் மேயர் கூட மட்டும் இல்லாம பெருசு கூடயே நம்மால் டைரக்டா மோத போறான். ஸோ கலவரம் இன்னும் அதிகமாக தான் இருக்க போகுது. மிஸ் பண்ணாம அதையும் வாட்ச் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.